ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். நம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் நம்முடைய ஆரம்பங்கள் அநேக நேரங்களில் சிலருக்கு வேடிக்கையாக இருக்குது. இது என்னமா முடியுமோ, எத்தனை நாளைக்கு ஓடும் பார்ப்போம் பிரதர், சரிங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி வடக்குன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது நல்லா ஊழியம் செய்யுப்பா, ஆண்டவர் கை பிடிச்சின்னு சொல்லி யாருமே சொல்லலை. தம்பி விழுந்து போகக்கூடாது, பார்த்துக்க, பைபிள் எடுக்கிற பெருசு இல்லை, விழுந்து போகக்கூடாது பிரதர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஆரம்பிக்கு முன்னாடி விழுந்து போறதை பற்றி பேசுறீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. இன்றைக்கு நம்முடைய துவக்கங்கள் அநேருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். இவங்கெல்லாம் குடும்பம் கட்டி வாழவா போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கையாக போகுது, இவங்கெல்லாம் வீடு கட்ட முடியுமா, இவங்கெல்லாம் திருச்சபைக்கு ஒழுங்காக வர முடியுமா, இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுமா, ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்கல்ல. பார்த்தாலே அப்படி இவனா என்றெல்லாம் யோசித்து பார்க்குறாங்கல்ல. நமக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பரிதாபமாக பேசுகிறான்னு பார்க்குறான்னு சொல்லி கலங்கி போயிருக்கியா? கர்த்தரோடு பேசுகிறாரு. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றின ஆண்டவரால் முடியும். மற்றவங்களால் பரியாசம் பண்ணப்படுகிற அந்த வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கையாய் மாற்ற முடியும். என் அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அசட்டை பண்ணப்பட்டவராய், பரியாசம் பண்ணப்பட்டவராய், வழிபோக்கனெல்லாம் அவரை காரி உமிழ்ந்து துப்பி பரியாசம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் வானோர் பூதளத்தோர் பூமியின் கிளாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கவும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மிகவும் அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்ற ஆண்டவர் முடியும். அன்னைக்கு தாவீது யுத்த களத்துக்கு வந்தபோது அவனுடைய சகோதரன் பார்த்து என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, வெரி குட், வந்துட்டியாடா, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு ஆள் வர வேண்டியதுதான், ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாங்களா? ஏன்பா உங்கள் அப்பா உனக்கு ஒன்றும் உருப்பட மாட்டான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஆடு, 5 or 10 கொஞ்சம் ஆடை ஒன்றை கொடுத்தாரு. அதை ஒழுங்காக பார்த்த என்ன, அதை எங்கே பண்ண, நாட்டுக்கு என்னப்பா பண்ணிச்சு, அந்த ஆடு என்ன ஆச்சு, உன் கொஞ்சம் ஆடுகள் எங்கே? என்ன அக்கறை பாருங்க. அதிக பிரசங்கி விழுந்து போகடா என்னெல்லாம் கிண்டல் பண்ணினார்கள். ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் ஆக்கினவர் ஆண்டவராகிய கர்த்தர். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்ற முடியும். நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவனை தாங்குவார். நேசர் கடி கொடி உண்மையில் இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நடக்க உன்னால் முடியும். நம்புவேன் இயேசுவை என்று சொல்லுவீங்களா? இன்னைக்கு வாயை திறந்து யாரெல்லாம் அவங்கள அப்படியே பார்க்குறாங்கன்னா, இது உருப்படாதுப்பா, எங்கேயாவது ஒரு வாரத்தில் தூக்கி போடவனு, அவ்வளோதான், அதோடு அவன் போட்டோம் என்று சொல்கிறாங்களா? உங்களை தேடி வருகிற நாட்கள் ஒன்று வருகிறது. பிரைஸ் தி லார்ட். வேர் இஸ் ஹீ, வாட் ஹீ இஸ் டூயிங் என்று தேடி வருகிற நாட்கள் வருகிறது. ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா பிரதர்? எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டீங்களா? என்னெல்லாம் தேடி வருகிற ஒரு நாட்கள் வருகிறது. கண்ணீரோடு நாம் கடந்து செல்கிற பாதைகள், அவமானத்தின் மத்தியிலே கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். கர்த்தர் நியாயம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. எத்தனை பரியாசங்கள் எங்கள் வாழ்க்கையில், எத்தனை நிந்தைகள், எத்தனை காரியங்கள், அத்தனையும் ஏற்றுக்கொண்டோம், அத்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டோம். ஒரு இடத்துல ஜெபிக்க போய், ஆரம்ப ஊழியத்தில் ஜெபிக்க போயிருக்கிறோம். திருமணமான ஒரு சில ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஆகவே ஜெபிக்க போகும்போது அந்த வீட்டில் இருக்க ஐயா சத்தம் போட்டு சொல்றாரு, அவனுக்கு புழு பூச்சி ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட போய் ஜோமனுமாக்கும். யோசித்து பாருங்கள். அற்பமான ஆரம்பம் சம்பூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்ற முடியும். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஒன்றுமில்லையோ?
நீ சைக்கிளில் போகும்போது, பைக்கில் போகும்போது அப்படி தலையை தூக்கி இவெல்லாம் என்ன ஆடு வந்துடுவானாக்கும். நாள் ஒன்று வருகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வைத்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை உயர்த்த நேரம் வந்து விட்டது. அற்பமானுடைய ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றப் போகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவமானம் என்ன தெரியும், நின்றுனா என்ன தெரியும். இயேசு வல்லமையோடு பிரசங்கம் பண்ண நாசரேத்துக்கு போகிறார். நாசரேத்தில் உள்ள மக்கள் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம ஊருக்காரன் வந்துட்டான் அப்படின்னு. ஏய் இது யாரா இது, இந்த யோசேப்புடா, நம்ம கட்டில் செஞ்சிருந்தான் பார்த்தியா அவனோட பையன், நமக்கு இந்த கதவு செஞ்சிருந்தான் பார்த்தியா அவனுடைய மகன் தான், இந்த தச்சனுடைய குமாரா யோசேப்பு. எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை. அவரை பார்த்து சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவன் மதிமயங்கி போயிருக்கான், என் பைத்தியம் முடிச்சவன்டா என்னெல்லாம் சொன்னார்கள். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நிந்தைகளை ஜெயித்து அவர் வெற்றி பெற்றார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த அற்பமான தொடக்கம்தான் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த அற்புதமான ஆரம்பம்தான் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்க போகிறது. யாரை அற்பமாய் நினைக்கிறீர்களோ அந்த அற்பமாய் தள்ளப்பட்ட அந்த கல்தான் உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமாய் அமையப் போகிறது என்று நிச்சயத்தோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் ஒரு இன்ப நாளை அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.